ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/12/2025 சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஞானத்தை படிக்கவும் செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும். இதில் ஆசீர்வாதம் கொடுக்குற விஷயம்லாம் கிடையாது. பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா எல்லா துக்கமும் போயிடும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் இல்லையா? ஸோ நினைக்கணும், நினைத்தால் துக்கம் போயிடும். கேள்வி: மனிதர்களுக்கு என்னென்ன கவலை இருக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது? பதில்: இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு கவலையே கவலை தான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலை, குழந்தை இறந்துட்டா கவலை, சிலருக்கு குழந்தை பிறக்கலைன்னு கவலை, சிலருக்கு அதிகமாக தானியங்களை பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா போலீஸோ அல்லது வருமான வரித்துறையோ வந்துடுச்சுன்னா கவலை. ஸோ மொத்தத்தில் இது கவலை நிரம்பிய அழுக்கான உலகம், துக்கம் கொடுக்கக்கூடிய உலகம், துக்கதாமம் தான். ஆனாலும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு மட்டும் எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சத்குரு பாபா கிடைச்சிட்டார். இந்த கவலை நிரம்பிய உலகத்தில் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வழியை கொடுக்கிற தந்தை கிடைச்சிட்டார். அவரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தால் போதும். நம்மளுடைய மனம் இந்த உலகத்தில் லயிக்காது. இந்த உலகத்தில் லயிக்கலைனாலே கவலையிலேருந்து தப்பிச்சிடுவோம். ஸோ அவரை தான் கவலையிலேருந்து விடுவிப்பவரே சுவாமி சத்குரு அப்படிலாம் கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ கவலையே இல்லாத உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு பாட்டு வரும் இல்லையா, எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஏன்னா மனிதர்கள் இருந்தாலே கவலை இருக்குதுன்றதுனால அப்படி கேட்குறாங்க. ஸோ கவலை கொடுக்காத மனிதர்கள் நிரம்பிய உலகம் ஒன்று இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தான் சத்யுகம். அங்கே தான் நாம் இப்போ போயிட்டு இருக்கிறோம். அதை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு, இனிமேல்ட்டு என்ன கவலை? பாடல்: நீங்கள் அன்பின் கடலாக இருக்கிறீங்க. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டை கேட்டீங்க இல்லையா? ஸோ அர்த்தமும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ பாபா அன்பு கடலாக இருக்கிறாருன்னா அவருடைய குழந்தையாகிய நம்மளும் மாஸ்டர் அன்பு கடலாக மாறணும் தானே. ஆத்மாக்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அதனால் உங்களுடைய தந்தை நான் எப்படி அன்பு கடலாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கணும். மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, இது கலியுகம், மோசமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்னோட குழந்தை. அது ஒன்று போதும். நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்பானவருடைய குழந்தை நான். அப்போ தான் நீங்கள் அன்பானவருடைய குழந்தைன்றதை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஸோ இது சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயமும் ஒன்று நான் சிவபாபாவுடைய குழந்தைன்னு நிரூபிக்கும், இல்லாட்டினா நான் சாத்தானுடைய குழந்தைன்னு நிரூபிக்கும். ஸோ யாரோட குழந்தை? இந்த மாதிரி சூழ்நிலையில் உன்னால் அன்பை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு தான் மாயா டெஸ்ட் பேப்பர் வைக்கும். வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும். தேவதைகள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, அன்பாக பிரசாதம் படைக்கிறாங்க, அன்பாக ஊஞ்சலை வச்சு தாளாட்டுறாங்க. காரணம் அவங்க அன்பானவர்கள். அதனால் அவங்கள பார்த்தா எல்லோருக்கும் அன்பு வருது. ஸோ அவர்களை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கணும்? இப்போ நீங்கள் தூய்மை ஆகணும் இல்லையா? அசுரகுணத்தை எல்லாம், அசுரகுணன்ற அழுக்க ஃபுல்லாக நீக்கணும். இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கடவுள் கிடைச்சிட்டாரு. ஒவ்வொரு கல்பத்திலையும் நாம் நீக்கி இருக்கிறோம். மற்றபடி இது ரொம்ப ரொம்ப மோசமான உலகம். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் கவலை, துக்கமே துக்கம்தான். அதனால தான் இதுக்கு பேர் துக்கதாமம். போலீஸ் வராங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வராங்க அப்படின்னா எத்தனை மனிதர்களுக்கு பயம் வந்துடுது இல்லை, இறந்தே போயிடுறாங்க. அவங்க ஆயிலே முடிஞ்சிடுது. கேட்கவே கேட்காதீங்க. அதே மாதிரி சிலர் அதிகமாக தானியத்தை பதுக்கி வைக்கிறாங்க. போலீஸ் வந்துச்சுன்னா பயத்தில் முகமே வெளுத்து போயிடுது. ஸோ இது எப்படிப்பட்ட அழுக்க உலகமாக இருக்குது. நரகம் இல்லையா? சொர்க்கத்தை நினைக்கிறாங்க. நரகத்துக்கு பிறகு சொர்க்கம், சொர்க்கத்துக்கு பிறகு நரகம் அப்படின்னு இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ துக்கம் வருதுனாலே அடுத்தது சுகம் வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது.
அந்த சொர்க்கவாசியாக நம்மளை மாற்றுறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். நரகவாசியிலேருந்து நம்மளை சொர்க்கவாசியாக மாற்றுறார். அங்கே விகாரங்களே இருக்காது, ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. அதனால தான் அதை சம்பூர்ண நிர்விகார உலகம், சிவாலயம்னு சொல்கிறோம். அவ்வளோ பரிசுத்தமான உலகம். ஆனால் இது வேசியாலயம், விபச்சார உலகம். ஸோ இங்கே துக்கம்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம உலகம் வரப்போகுது அப்படிங்கிறார். ஸோ இந்த உலகத்தில் சுகம் இருக்குதா துக்கம் இருக்குதான்னு போக போக எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போ கூட ஒரு வீடியோக்கு கமெண்ட் போட்டிருக்கிறாங்க ஜென்ரல் வீடியோவில். ஆமாம், 2000 வருஷமாக உலகம் அழியுதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பயமுறுத்துறது தான் வேலையை போச்சுன்ட்டு. அதான் பாபா சார், கொஞ்சம் பொறுத்துக்க குழந்த, கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கே தெரியும் இது சுகம் நிரம்பிய உலகமா துக்கம் நிரம்பிய உலகமான்ட்டு. கொஞ்சம் நிலநடுக்கம் வந்தால் போதும், மனிதர்களுடைய நிலை எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை, நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், துர்க்கியில் நிலநடுக்கம் வரும்போது ஒரு சகோதரர் அந்த இடிபாடுக்கு இடையில் சிக்கிட்டு அப்படி ஒரு மரண பயத்தோடு, நான் இனிமேல்ட்டு தப்பே பண்ண மாட்டேன், உயிர் பழிச்சிட்டேன்னா இனி தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் நடக்கும் கடைசியில். ஆனால் அந்த நேரம் டூ லேட்டாக ஆகிடும் அப்படின்னு பாபா கூட சொல்கிறார் இல்லையா. சத்தியுகத்தில் கவலைப்படுறதுக்கான எந்த விஷயமும் நடக்காது. ஆனால் இங்கேயோ திரும்புகிற பக்கமெல்லாம் கவலை தான். குழந்தைக்கு நோய் வந்தால் கவலை இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாகவே இருக்குது அப்படின்னு ஒரு ஜோக் வருமே, அந்த மாதிரி உலகம் இது. குழந்த பிறக்கலைன்னா கவலை, குழந்த பிறந்தா கவலை, குழந்தைக்கு நோய் வந்தால் கவலை, குழந்தை இறந்து போனால் கவலையே கவலை தான். ஸோ இந்த கவலையிலேருந்து விடுவீங்க சாமி அப்படின்னு வேண்டுறாங்க. எல்லோருக்கும் சாமி ஒருத்தர் தானே. அந்த சுவாமி சிவபாபா முன்னாடி தான் நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் பிரம்மா உடம்புக்குள்ளே சிவபாபா இருக்கிறாரு. ஆனால் பிரம்மா ஒன்றும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற குரு கிடையாது. அவர் அந்த சிவபாபாவுக்கு தன் உடலை கொடுத்த பாக்கியசாலி ரதம். இந்த பாக்கிய ரதத்தின் மூலமாக பாபா அவங்கள படிக்க வைக்கிறார். பாபாவோ ஞானக்கடலாக இருக்கிறார். ஸோ நமக்கும் எல்லா ஞானத்தையும் கொடுத்து நம்மளே மாஸ்டர் ஞானக்கடலாக்குறார். இப்போ உங்களுக்கு எல்லா தேவதைகளை பற்றியும் தெரியும். இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் உண்மையிலே யாருன்னு உங்களுக்கு தெரியும். உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரிச்சறிகிற பகுத்தறிவு இப்போ நமக்கு வந்துருக்குது. ஆனால் உலகத்தில் யாருக்குமே தெரியல. உண்மையான கண்டம் இருந்தது, இப்போ அது பொய்யாயிடுச்சு. அது உண்மையான கண்டம்னால்தான் அது பேர் சத்தியுகம், சத்தியமான யுகம். அப்படின்னாலே மற்றதெல்லாம் பொய்யான யுகம்னு ஆயிடுது. இது கூட யாருக்கும் தெரியல. உண்மையான கண்டத்தை யார் எப்போ ஸ்தாபனை செஞ்சார்? இல்லை, இப்போ சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாலே சத்தியமான அந்த சிவன் தான் சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே யாருக்குமே தெரியல யார் ஸ்தாபனை பண்ணாங்கன்னு. அதனால்தான் இது அறியாமைன்ற இருட்டில் இருக்கிறாங்க. கலியுகத்தில் பாபா வெளிச்சம் கொடுக்கிறார், ஞான ஒளி கொடுக்கிறார். உங்களுடைய வழியை பற்றி உங்களுக்குத்தான் தெரியும்னு பாடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ அவர் ஒருத்தர் தான். அவரை தவிர எல்லாமே படைப்பு தான். இல்லை, படைப்பை விட படைப்பவர் உயர்ந்தவர் தானே. அவரை தவிர எல்லாமே படைப்பு தான். அவரை தான் எல்லையற்ற தந்தை, படைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லைக்குட்பட்ட தந்தை ஒரு 2-4 குழந்தைய படைப்பார், பெற்றுக்குவார். குழந்தை இல்லைன்னா அவருக்கே கவலை வந்துடும். சொர்க்கத்தில் இந்த மாதிரி குழந்தை இல்லாத கவலையோ, நோய்க்கான கவலையோ, மரணத்துக்கான கவலையோ எதுவுமே இருக்காது. உண்மையிலே அங்கே தான் ஆயுஷ்வான் பவ, செல்வந்தர் ஆகுங்கன்ற வரத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஆசீர்வாதமும் இப்போ கொடுக்கறது கிடையாது. இது படிப்பு. நீங்கள் டீச்சர். சிவபாபாவை நினச்சா பாவம் அழியும்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. இல்லை, பாவம் அழிந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க.
ஸோ இதுக்கு தான் சகஜ யோகம் அல்லது சகஜ நினைவு, ஈஸியான நினைவு அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா அழிவற்றது, அது இருக்கக்கூடிய இந்த உடலோ அழியக்கூடியது. நான் கூட உங்களை மாதிரி அழிவற்ற ஆத்மா தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். தூய்மை இல்லாத எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்க. ஏன்னா பாபா தான் எப்போவுமே தூய்மையாக இருப்பவர். அசுத்தமான ஆத்மா, மகான் ஆத்மா அப்படின்னு ஆத்மாவை தான் சொல்கிறாங்க. தூய்மை இருந்தால் சுகமும் இருக்கும், சாந்தியும் இருக்கும். தூய்மை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். சுத்தம் சோறு போடும்னுவாங்க இல்லையா? சுத்தம் இருந்தால் அங்கே எல்லாமே வந்துடும். சுத்தம் இல்லைன்னா எல்லாமே போயிடும். உண்மையிலே மதுவன் புனிதத்திலும் புனிதமான சர்ச். ஒரு நாள் முரளி ஃபுல்லாகவே அதை பற்றியே சொன்னார் இல்லையா? ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி சர்ச். கிறிஸ்தவர்களுடையது ஒன்றும் ஹோலி சர்ச் கிடையாது. ஏன்னா அங்கே விகாரிகள் தான் போகிறாங்க. இங்கே விகாரிகள் வருவதற்கு அனுமதி கிடையாது. அப்போ சொல்லுங்கள், எது ஹோலி இல்லையா? ஒரு கதை கூட இருக்குது. இந்திர சபையில் ஒரு தேவதை இல்லாத ஒரு அசுரரை மறைச்சி அழைச்சிட்டு வந்தார். ஸோ இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்ச உடனே கல்லா போங்கன்ற சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு கதை. ஆனால் உண்மையிலே பாபா இங்கே ஒன்றும் யாருக்கும் சாபம் கொடுக்கறது கிடையாது. இங்கே ஞான மழை பொழியுது. தூய்மையற்றவர்கள் இந்த புனிதமான இடத்துக்கு வர முடியாது. ஸோ ஒரு நாள் நம்முடைய இடம் மிக பெருசாக மாறும். இதுதான் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்கும் பெருசாகும். ஸோ அப்படி தான் இப்போ மதுபன் இருக்குது இல்லையா? அப்போ அப்படி இருந்திருக்காது, சின்னதாக இருந்திருக்கும். இதுதான் புனிதத்திலும் புனிதமான ஸ்தலம், பிறரையும் புனிதமாக்குற ஸ்தலம். அதனால் தான் தூய்மை ஆகாமல் மதுபனுக்கு போக முடியாது. நீங்களும் இப்போ தூய்மை ஆகிறீங்க. விகாரம் இல்லாமல் இந்த சிருஷ்டி எப்படிப்பா இயங்கும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? விகாரம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. விகாரம் இல்லாமல் குழந்தை பிறந்துச்சுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு நம்மை பற்றிய ஞானம் கிடைச்சிடுச்சு. தேவதைகளுக்கு முன்னாடி போய் நீங்கள் சர்வகுணம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க, நாங்களும் பாவியாக இருக்கிறோன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னாலே சொர்க்கம் புனிதத்திலும் புனிதமானது அப்படின்னு புரிஞ்சிக்கப்படுது. அந்த சொர்க்கத்தில் இருந்த தேவதைகள் தான் 84 பிறவி எடுத்து புனிதத்திலும் புனிதமாக மாறுறாங்க. அதை பரிசுத்தமான உலகம்னு சொல்கிறோம். இதுவோ அழுக்கான உலகம். பாருங்க, குழந்தை பிறந்த உடனே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைக்கு நோய் வந்துச்சுன்னா அப்படியே முகமே வெளுத்து போயிடுது. இறந்தே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒரேடியாக பைத்தியம் ஆகிடுறாங்க. இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிறவங்களையும் அழைச்சிட்டு வராங்க. பாபா, இவங்க குழந்தை இறந்ததுனால இவங்க புத்தி கெட்டுடுச்சு அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், இது துக்கமான உலகம் இல்லையா? அது அப்படித்தான் இருக்கும். ஸோ சுகமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அங்கே போகணுன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். உங்களுடைய குணம் தெய்வீகமாக இருக்கணும், அற்புதமான குணமாக இருக்கணும். பாபா சொல்கிறத யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க, உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ அதனால் தெய்வீக நடத்தை இருக்கணும். ஸ்கூலில் கூட நடத்தைக்காக ரெஜிஸ்டரில் எழுதுகிறாங்கல்ல, நல்ல நன்னடத்தை சான்றிதழ் கூட கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வெளியில் அடிதடியிலலாம் ஈடுபடுறாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு கூட தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ பாபா நம்மளை சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போகிறார். இதுக்கு தான் அமைதியின் டவர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு அர்த்தம் அமைதியின் உச்சம் எது? சாந்தி தாமம். சுகத்தின் உச்சம் சுகதாமம். ஸோ அமைதியின் உச்சம்ன்ற அந்த சாந்தி தாமத்தில் தான் ஆத்மா வசிக்குது. ஆத்மாவுடைய வசிப்பிடமே அதுதான். அதை தான் டவர் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறோம். சூக்ஷ்மவதனத்தில் சைகை இருக்கும். ஸோ
அங்கே காட்சி கிடைக்கிது, மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது. சத்தியுகத்தில் வயசாயிடுச்சுன்னா குஷி குஷியாக உடம்பை விடுவாங்க. இங்கே இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. இது 84 பிறவிகளின் பழைய உடம்பு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க, புத்தம் புதிய உடம்பில் இருந்தீங்க. அப்புறம் மறுஜன்மை எடுத்து அழுக்காகிட்டீங்க. அதனால் உடம்பு உங்களுக்கு அழுக்கான உடம்பு தான் கிடச்சிருக்குது. இப்போ மறுபடியும் பாபா உங்களை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க. ஸோ ஜீவாத்மா தான் அழுக்காகவும் ஆகுது, பிறகு பாபாவுடைய வழிப்படி முயற்சி செஞ்சு அதுவே தான் தூய்மையாகவும் ஆகுது. சிவபாபாவை எப்போவுமே தூய்மையாக இருக்கிறவர். பாபா சொல்கிறாரு, உண்மையிலே நீங்கள் இந்த தூய்மையான தேவதா வம்சத்தை சார்ந்தவர்கள். அதை மறந்து அசுர குலத்தினராக மாறிட்டீங்க. இப்போ அந்த அசுர குலத்துக்கும் இந்த ஈஸ்வரிய குலத்துக்கும் அல்லது தெய்வீக குலத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இது உங்களுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலம். ராஜவம்சத்துக்கு தான் வம்சம்னு சொல்லுவோம். அங்கே ராஜ்யம் நடக்குது. இங்கே கலியுகத்தின் இறுதியில் ஒன்றும் ராஜ்யம் நடக்கலை, பிரஜைகளின் ஆட்சி தான் நடக்குது. கீதையில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய ராஜ்யம்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது, கௌரவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது. இல்லை, பாபா ஞானத்தை எடுத்தவங்க பாண்டவர்கள், நம்ம ஒன்றும் ராஜ்யத்தில் இல்லை. நம்மை தவிர மற்ற அத்தனை பேரும் கௌரவர்கள், அவங்களும் ஒன்றும் ராஜ்யம் பண்ணலை. நீங்கள் ஆன்மீக குழந்தைகள், இனிமையான குழந்தைகளே, மிக மிக இனிமையாக மாறுங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை, இனிமையாக மாறினா பார்த்தது, மிக மிக இனிமையாக மாறணும். பாபா அன்பின் கடலாக சொல்கிறார். அவர் எப்படி அன்பின் கடலாக இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் அன்பின் கடல் ஆகுங்க. தேக உணர்வில் வந்ததுனால தான் உங்களால் அன்பு கடலாக ஆக முடியல. ஸோ அதனால தான் ஆத்ம உணர்வில் வாங்க. இல்லை, ஆத்மா நினைக்கும் போதே நான் அன்பு ஜோதினே சொல்லுவாங்க இல்லையா. அன்புமயமான ஜோதியாக இருக்கிறேன், அன்பு நிரம்பிய ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஒருபுறம் தண்டனை கிடைக்கும், அப்புறம் ரொட்டி கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, ஆனாலும் நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக போயிடும். ஸோ தண்டனை எப்படி கிடைக்கிதுன்றது கூட பாபா காட்சி காட்டியிருக்கிறார். அதனால் பாபா சொல்கிறார், ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பாபாவை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தலைனாலே பாவம்தான். அது இல்லாமல் பாபா பேர் நிந்தனை செய்கிறாம பாபா வெளிப்படுத்தலைனாலே பாபா நிந்தனை தான் பண்ணுவீங்க. அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் பாபா வெளிப்படுத்துவீங்க, வேறு மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா பாபாவுக்கு நிந்தனை தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அன்பு இல்லை அப்படின்னாலே அதுவே கோபத்தின் அம்சம்ன்றார். நீங்கள் அன்பாக பேசணும். அன்பாக பேசலைனாலே சும்மா சாதாரணமாக பேசுகிறது கூட கோபத்தின் அம்சம்ன்றார். எப்படி சொல்கிறார் இல்லையா. முதல்ல சத்தமாக பேசினா கோபத்தின் அம்சம்னுவார். இப்போ நீங்கள் அன்பாக பேசலைனாலே கோபத்தின் அம்சம்ன்றார். இப்போ அன்பாக பேசணும், ஒரு வினாடின்றதில் கவனம் இருக்கணும். ஆனால் அன்பாக நடந்துக்க விடாத மாதிரி சூழ்நிலை வரும், அங்கேயும் அன்பாக நடந்து காட்டணும். அதான் டெஸ்ட் பேப்பர். ஏன்னா நரகத்திலேருந்து வெளியில் எடுத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ அப்படி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக நமக்கு அப்பா கிடச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ நன்றி சொல்லணும் நாம். ஸோ தண்டனை அடையிறதுன்றது ரொம்ப கெட்ட விஷயம், அசிங்கமான விஷயம். தண்டனை அடையிறது. சத்தியுகத்திலேயோ அன்பான ராஜ்யம் இருக்கும், அன்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. இங்கேயோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முகம் அப்படியே கோபமாக ஆயிடுது. ஸோ அப்படிப்பட்ட தூய்மையற்ற உலகத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். தூய்மை இல்லாத உலகத்தில் தான் நீங்களும் என்னை கூப்பிட்டீங்க.
அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிறகு பாபா எல்லோரையும் அமிர்தத்தை குடியுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ விஷம் மற்றும் அமிர்தம் பற்றிய வித்தியாசத்தை சொல்கிற ஒரு புக்கு கூட வந்துச்சான். அந்த புக்கு எழுதுகிறவருக்கு பரிசு கிடைச்சிருக்குது, ரொம்ப ஃபேமஸ். என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க இல்லையா? அப்படி என்ன அவர் அமிர்தத்தை பற்றி எழுதிட்டார். உண்மையிலே ஞான அமிர்தத்தை நான் தான் உங்களை குடிக்க வைக்கிறேன், நீங்கள் ஏன் விஷத்தை குடிக்கிறீங்கன்னு பாபா கேட்குறார். ரக்ஷாபந்தனு இந்த நேரத்துடைய நினைவு சின்னம்தான் இல்லை. ரக்ஷாபந்தன்றத சகோதரி சகோதரனுக்கு அந்த ரக்ஷாபந்தனை கயிறு கட்டுவாங்க, ராக்கி கட்டுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பந்தம் தான் ரக்ஷாபந்தன், தூய்மையான பந்தனம். வெறும் சகோதர சகோதரி உறவு மட்டும்தான், வேறு எந்த உறவும் கிடையாது. அதனால தான் இந்த சமயத்துடைய நினைவுன்றார். இது கடைசி ஜென்மம். அதனால் இந்த கடைசி ஜென்மத்தில் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மையாக இருக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்ததன் பலன்தான் 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறீங்க. ஸோ அதனால் தூய்மை ஆகிறதுக்கான உறுதிமொழி எடுங்க, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு எல்லோருக்குமே பாபா சொல்கிறார். தூய்மை ஆனீங்கன்னா, யோகத்தில் இருந்தீங்கன்னா தான் பாவம் அழியும். நாம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறோமா இல்லையான்னு உங்கள் மனசு அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாபா நினைவு இருக்குதா, பாபா நினைவு இல்லாமல் மற்ற காரியம் செய்கிறேன்னா, மற்ற விஷயத்தை யோசிக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி பாபாவை நினைக்கிறது? பாபா கேட்குறார், உங்கள் குழந்தைங்கள நினச்சி சந்தோஷப்படுறீங்கல்ல, மனைவி கணவனை நினச்சி சந்தோஷப்படுறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது இவர் யார் இல்லையா? பிதாக்களுக்கெல்லாம் பிதா, பதிகளுக்கெல்லாம் பதி. குழந்தையாகவும் அவரை நினைக்கலாம், ஏன்னா குழந்தையாக அவரை தத்தெடுத்துக்க சொல்கிறார். இவரை நினைக்க நினைக்க நம்மளுடைய பாவமெல்லாம் அழியுது. மற்றவர்களை நினைக்க நினைக்க பாவம் ஏற தான் செய்யும். அப்போ உங்கள் பாவத்தை அழிப்பவரை நினைப்பதில் தானே உங்களுக்கு ஆனந்தம் இருக்கணும். அப்படி இருக்குதா, நினைக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார். பகவானுடைய வாக்கு, நான் நிராகாரர். இந்த கிருஷ்ணருடைய 84 பிறவிக்கு பிறகு கிருஷ்ணருடைய ஆத்மாவை மீண்டும் நான் சொர்க்கத்துக்கு அதிபதியாக மாற்றுறேன், மீண்டும் கிருஷ்ணராக மாற்றுறேன், அதாவது அந்த பிரம்மாவை. இப்போ மரம் சின்னதாக இருக்குது, நிறைய மாயின் புயல் வீசுது இல்லை. மரம் சின்னதாக இருக்கும்போது புயலுக்கு தாங்காது, இலையெல்லாம் விழுந்துடும், பிஞ்செல்லாம் உதிர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மாயின் புயல் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியாது, குப்தமான விஷயங்கள். ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்க. இல்லை புயலை அடிச்சுட்டு போகாமல் இருக்கணும், ஒன்றுத்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் நினைவு யாத்திரையில் இருக்கிறது. அதன் மூலமாக தான் தூய்மை ஆகிறோம். ஏன்னா முழு ராஜ்யமும் இங்கே தான் உருவாகணும். எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி, எந்த அளவுக்கு தூய்மை கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ராஜ்யத்தில் கீழான பதவி. கீதையில் போர் காட்டி இருக்கிறாங்க, மகாபாரத யுத்தத்தை. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் கடைசியில் மலையில் போய் கரைஞ்சி இறந்துட்டதாக காட்டுறாங்க. அவ்வளோதானே? ராஜயோகம் கற்றுக் கொடுத்தது ரிசல்ட் அவ்வளோதானே? மலையோடு கரைஞ்சி போகிறதுக்கு தான் இந்த ராஜயோகமா? ஸோ அவங்களுக்கு புரியல, நாம் தான் இதை புரிய வைக்கணும். இப்போ குழந்தைகளாகி நீங்கள் சிருஷ்டியுடைய முதலீடை கடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த ஞானத்தை கொடுக்கும் பாபாவோ ஞானக்கடல் இல்லையா, அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆத்மாவுடைய ரூபம் என்னன்னு கூட யாருக்குமே தெரியல, ஆனால் நமக்கு இப்போ தெரியும். ஆத்மாவும் சின்ன புள்ளி தான், பரமாத்மாவும் ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறாருன்னு. ஆனாலும் உங்களில் கூட ஒரு சிலர் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் புள்ளியை எப்படி நினைக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னாலே எதையுமே புரிஞ்சிக்கலைன்னு அர்த்தம்.
ஆனால் இந்த ஞானம் கொஞ்சம் கேட்டால் கூட இந்த ஞானம் அழியாது, இதோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சிலர் ஞானத்துக்கு வந்துட்டு பிறகு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் கேட்டாங்க இல்லையா, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. யார் நிறைய கேட்குறாங்களோ, நிறைய தாரணை பண்ணுறாங்களோ, அவங்க ராஜ்யத்துக்கு வந்துடுவாங்க. அதாவது ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. கொஞ்சம் கேட்குறவங்க பிரஜையில் வந்துடுவாங்க. ராஜ்யத்தில் ராஜா ராணி எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, ஆனால் அங்கே அமைச்சர்கள் கிடையாது. ஏன்னா நிர்விகாரியாக இருக்கிறனால அவங்களுடைய புத்தி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு மந்திரி தேவை கிடையாது. ஆனால் இங்கே ராஜாக்கள் விகாரிகளாக இருக்கிறதுனால அவங்க புத்தி அந்தளவுக்கு வேலை செய்யாததுனால மந்திரிகள் தேவைப்பட வேண்டியிருக்குது. ஸோ துவாபரகத்திலேருந்து ராஜாவுக்கு மந்திரி வராங்க. ஆனால் ஒரு மந்திரி தான் இருப்பாங்க. போக போக மந்திரிகள் அதிகமாகி இன்றைக்கி மந்திரிகள் தான் நிறையா இருக்கிறாங்க. ஸோ பாபா நம்மளை எந்த அளவுக்கு விசால புத்தியுடையவராக மாற்றுறாரு பாருங்க. அதனால தான் அங்கே அமைச்சரின் அவசியமே இல்லாத அளவுக்கு நம்ம புத்தியை விசாலமாக மாற்றுறார். சிங்கமும் ஆடும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட அவ்வளோ அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அன்பு இல்லாமல் இருக்கலாமா? உப்பு தண்ணீர் மாதிரி இருக்கலாமா? பாலும் சர்க்கரையும் போல் இனிமையானவராக ஆகணும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ பால் சர்க்கரை ரெண்டுமே நல்ல பொருள் இல்லையா? அதனால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாது. இங்கே மனிதர்கள் எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள். இது பயங்கரமான நரகம். நரகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. பாபா நரகத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். ஸோ நரகத்திலேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் போய் நரகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, இந்த பயங்கரமான நரகத்தில். இதில் இன்னும் ஒரு சில பாபா குழந்தைங்க மற்றவர்களை நரகத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக போய் அவங்களும் விழுந்துடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேரை மாயைன்ற முதலை பிடிச்சிடுச்சு. ஒரேடியாக முழுசாக விழுங்கிடுச்சு. அவங்க பாபா குழந்தையாக இருந்ததுக்கான கொஞ்சம் அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு முழுங்கிடுச்சு. முழு விகாரி ஆகிட்டாங்க. ஒரு சிலருக்கு அடையாளமாவது இருக்குது, அதனால் திரும்பி வந்துடுறாங்க. பிறகு ஒரு சிலரோ ஒரேடியாக முடிஞ்சு போச்சு, மாயா ஃபுல்லாக முழுங்கிடுது. நேற்றே அதுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் இல்லையா, ஒரு மகாரதி கூட பெண்ணின் மயக்கத்தில் சிக்கிட்டு இருக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் அந்த போதையில் இருக்கார், போக போக விழுந்துடுவார் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நடைமுறையில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. பக்தி மார்க்கத்தில் சொன்ன கதையெல்லாம் இங்கே நிஜத்தில் நடக்குது இல்லையா. அங்கே இந்திரன் ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டான்றதெல்லாம் இப்போதைய கதை. விஸ்வாமித்திரர் பெண்ணின் மயக்கத்தில் விழுந்தார்ன்றதெல்லாம் இப்போதைய கதை. ஏன்னா விஸ்வாமித்திரர் நாம தான். விஸ்வம் உலகம், மித்திரன்னா நண்பன், உலகத்துக்கு நண்பன், உலகத்துக்கு நன்மை செய்கிற நண்பன் நாம தானே. ஸோ இந்த வரலாறெல்லாம் கேட்டிங்கன்னா அதிசயப்படுவீங்க, எப்படிப்பட்ட பாபா குழந்தைங்களெல்லாம் மாயா விழுங்கி இருக்குதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் கதையாக வந்துடுச்சு. நீங்கள் அன்பை காட்டுங்க, இல்லை என்னை உதச்சி கூட தள்ளுங்க, ஆனால் உங்களை விட்டு போக மாட்டோம், உங்கள் வாசலை விட்டு போக மாட்டோம்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. பாபா ஒருபோதும் உங்களை போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார். எவ்வளோ அன்போடு படிக்க வைக்கிறார் இல்லை. நீங்களாக விட்டுட்டு போவீங்க, பாபா உங்களை துரத்துறது கிடையாது எப்போவுமே. ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். எதிரிலே இருக்குது அந்த லட்சியம் இல்லையா. அதை நோக்கி நீங்கள் போகணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் உங்களை இப்படி உயர்ந்த தேவதையாக விஷ்ணுவாக மாற்றுறார். அதே விஷ்ணு தான் 84 பிறவி எடுத்து பிறகு பிரம்மா ஆகிறார். இப்போ மறுபடியும் ஒரு நொடியில் விஷ்ணுவாக ஆகிறார். அதுதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. பிறகு 84 பிறவி எடுத்து தான் அனைத்தையும் இழந்தவராக பிரம்மாவாக மாறுறார். ஸோ தத்துவம்
ஆத்மா உங்களுடைய மாற்றம் கூட அதே மாதிரி தான் இல்லையா? பாபா எப்படி நாராயணன்லேருந்து எல்லாத்தையும் இழந்தாரோ அதே மாதிரி நாமளும் தேவதையாக இருந்து எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். பாபா எப்படி மறுபடியும் நாராயணன் ஆகிறாரோ பிரம்மா பாபா, அதே மாதிரி நம்மளும் இப்போ தேவதை ஆக போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை கூட பாபா எடுத்தார் இல்லையா? நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள், பிராமணர்கள். உங்களுக்கு இப்போ கிரீடம் கிடையாது, ராஜ்யம் கிடையாது. ராஜ்யத்துக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க. எதிர்காலத்தில் அடுத்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிது. ஸோ அதனால தான் உங்களுடைய இந்த ஃபோட்டோவும் வைக்கப்படுது. ஸோ பாபா வந்து குழந்தைங்களை இரட்டை கிரீடதாரி மகாராஜாவாக மாற்றுறார். உண்மையிலே நமக்குள்ள இதுக்கு முன்னாடி 5 விகாரங்கள் இருந்ததுன்னு நம்ம உணர்கிறோம். ஸோ அதோடைய நினைவாக தான் நாரதருடைய உதாரணம் சொல்லப்பட்டது. முதல்ல நீங்கள் தான் பக்தர் ஆகிறீங்க இல்லையா? நாரதர் தான் பக்தர்களில் முதன்மையானவர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நாரதருக்குள்ளேயே விகாரம் வந்துடுது இல்லையா? அதனால தான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்ட்டு அந்த கதை வரும், முகம் குரங்கு மூஞ்சா இருக்கிற மாதிரி. இப்போ பாபா நம்மளை எவ்வளோ உயர்ந்தவராக மாற்றுறார். அசுத்தமாக இருந்த நம்மளை, குப்பையாக இருந்த நம்மளை ஒரேடியாக தூய்மையாக்குறார். கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு பரிசுத்தமாக்குறார். பாபா எதையுமே வாங்கிறது கிடையாது. சிவபாபா என்ன வாங்குவார்? நீங்கள் சிவபாபாவுடைய பொக்கிஷத்தில் பண்டாராவில் போடுறீங்க, நான் இல்லை, அதுவும் யாருக்கு? உங்களுக்காகவே போட்டுக்கிறீங்க. அது பல மடங்கு உங்களுக்கு தான் வரப்போகுது, அது உங்கள் பேங்க்கு தான். நான் பிரம்மபாபா சொல்கிறார் இல்லையா? நான் உங்ககிட்ட எதையும் வாங்கிறது கிடையாது. நீங்கள் சிவபாபாவோட பண்டாராவில் போடுறீங்க, நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். கொடுக்கல் வாங்கல் எல்லா கணக்கு வழக்கம் சிவபாபாவோட தான் உங்களுக்கு இருக்குது. நானும் உங்களை மாதிரியே படிக்க வைக்கிறேன். யார் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்துட்டாரோ அவர் என்ன எடுக்க போகிறார் இல்லை? பிரம்மபாபா 33 கோடிக்கு அதிபதியாக இருந்தவர், அதையே அவர் கொடுத்துட்டார். அவர் என்ன உங்ககிட்ட வாங்க போகிறார்? ஸோ எந்த பொருள்லையுமே பற்று இருக்கக்கூடாது. ஸோ மனிதர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு பாடுறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நரகத்தின் உணவுகளை படைக்கிறீங்க? அப்போ இது அறியாமை தானே. அப்போ நரகத்தின் உணவை படைக்கிறாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்தில் தான் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ நரகத்தில் இருந்து ஒருத்தர் இறக்குறாங்கன்னா மறுபிறவி நரகத்தில் தானே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நரகம்தான் முற்றிலுமாக அழிந்து சொர்க்கமாகும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாம் அமர உலகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு குட்டிக்காரனை விளையாட்டு மாதிரி இல்லையா? குட்டிக்காரனை அடிக்கும்போது கால் இருக்கிற இடத்துல தலை வரும். அதுமாதிரி காலாக இருக்கிற கலியுகத்தில் தலையாக இருக்கக்கூடிய சத்தியுகம் வருது. இதை தொடர்ந்து நீங்கள் உச்சிக்குடிமை பிராமணர்கள் இல்லையா? தலைக்கும் மேலே நீங்கள் சத்தியுகத்துக்கும் மேலே இந்த சங்கமயுகம். பிறகு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறீங்க தேவதையாக சத்தியுகத்தில், பிறகு சத்திரியராக திரேதாயுகத்தில், அப்புறம் துவாபரகத்தில் வைஷ்யர், கலியுகத்தில் சூத்திரர் ஆகிறீங்க. ஸோ இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ரொம்ப இனிமையாக இருப்பாங்க. அவர்களை விட உயர்ந்த பிராமணர்கள்னால் நீங்கள் மிக மிக இனிமையாகணுன்றார். பாபா சொல்லியும் திருந்தலை அப்படின்னா அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோதான். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க திருந்தலைன்னா ஈஸ்வரன் கூட என்ன முயற்சி பண்ண முடியும்? முயற்சி பண்ண வைக்கிறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. தன்னுடைய குணத்தை மாற்றிக்கலைன்னா ஈஸ்வரன் கூட என்ன பண்ண முடியும்? அவங்க இப்படி பண்ணுறாங்க அதனால தான் இப்படி அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேயும் நீங்கள் இனிமையாக இருந்து காட்டணும். அதுதான் மகாபாரத ராமாயணமாக வருது இல்லையா? தன் சொத்தை பிடுங்கி நடுத்தெருவில் விட்ட கைகை மீது அன்பாக இருக்கிறாரு ராமர். அதுதான் பாண்டவர்களுடைய உதாரணம். அப்படி தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் அன்பாக இருக்கணும். இப்போ அன்பாக இருந்தால் தான் 5000 வருஷத்துக்கு அன்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாறுவீங்க. நான்
ஆத்மாக்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இல்லையா? உடம்புக்கிட்ட பாபா பேசலை, ஆத்மா கிட்ட பேசுகிறார். அழியாத ஆத்மாக்களுக்கு அழியாத பரமாத்மா பாபா ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ ஆத்மா தான் காது மூலமாக கேட்குது. எல்லையற்ற தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார். இதன் மூலமாக உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றிட்டு இருக்கிறார். ஸோ எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய சுப்ரீம் வழிகாட்டி சிவபாபா உட்காந்துட்டு இருக்கிறார். என்ன வழிகாட்டுறார்? தூய்மையாகுங்க. எப்படி தூய்மையாகிறது? என்னை நினைச்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழிந்து தூய்மை ஆவீங்கன்னு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். நீங்கள் தான் தூய்மையாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவி எடுத்து சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக இப்போ ஆகி இருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் என்னை நினைத்து மீண்டும் சதோ பிரதானமாக ஆகுங்க அப்படின்ட்டு நமக்கு மட்டும் இல்லை, பிரம்மா பாபாவுக்குமே சிவபாபா இதைத்தான் புரிய வைக்கிறார். ஸோ இந்த நினைவின் மூலமாக பாவத்தை எரிக்கிறோம் இல்லையா? அதனால்தான் நினைவை யோக அக்னி, யோக நெருப்புன்னு பாபா சொல்கிறார். இந்த ஞானம் கூட இல்லை, இந்த தீபம் ஏற்றுறது, தீச்சட்டி வச்சிருக்கிறது, இது எல்லாமே அந்த யோக அக்னியில் இருக்கிறது. அதேமாரி நெருப்பு மேலே நடக்கிறது எல்லாம் அந்த யோக அக்னியிலிருந்து ஆத்மாவை தூய்மையாக்குறதுடைய நினைவு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. சத்தியுகத்தில் இந்த ஞானம் மறந்துடும். அதனால் சத்தியுகத்தில் நீங்கள் யாரும் என்னை நினைக்க மாட்டீங்க, கரெக்டாகவும் நினைக்க மாட்டீங்க, தப்பாகவும் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு சுகம் இருக்கும். இந்த சமயம்தான் நீங்கள் என்னை நினைத்தால் உங்கள் பாவம் விலகும். இப்போ தான் நினைக்கிறதுக்கான டைம். அதுக்கப்புறம்லாம் நினைக்க முடியாது. இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது. மொத்தமாக இப்போயே நினச்சி தூய்மையாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். இது ஸ்கூல். இதுக்கு தான் விஸ்வவித்யாலயம், உலகத்துக்கே பொதுவான ஸ்கூல் அல்லது யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலீடை கடை ஞானம் சொல்லப்படுதே தவிர வேறு யார்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. ஏன் இந்த லக்ஷ்மி நாராயணனுக்குள்ளே கூட இந்த ஞானம் கிடையாது. இப்போ சிவபாபா கொடுக்குற ஞானத்தை எடுத்ததன் பிராப்தி தான் லக்ஷ்மி நாராயணன் பதவி. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, அன்பான ராஜ்யத்துக்கு போகணும். அதனால் ரொம்ப ரொம்ப அன்பானவராக, பாலும் சர்க்கரையும் போல் மிக மிக இனிமையானவராக நீங்கள் இருக்கணும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் மாதிரி மாறக்கூடாது, கருத்து வேறுபாட்டில் வந்துடக்கூடாது. உங்களை நீங்களே திருத்திக்கணும். தேக உணர்வை விட்டுட்டு மாஸ்டர் அன்பு கடலாகணும். உங்களுக்குள்ள தெய்வீக நடத்தையை உருவாக்கணும். மிக மிக இனிமையாக நடந்துக்கணும். வரதானம்: மனதின் சுதந்திரத்தன்மை மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் அமைதியின் தானத்தை வழங்கக்கூடிய மனதால் மகாதானி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பந்தனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உடலால் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, சேவைக்கு அனுப்ப மாட்டாங்க, கணவனுடைய பந்தனம் அல்லது குழந்தைகளுடைய பந்தனம் அல்லது பேர குழந்தைகளுடைய பந்தனம் போகக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அப்போ உடலால் அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருவேளை அவங்க மனதினால் சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் இருந்தும் குடும்பத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் பாபா சொர்க்கம் இதே போதையிலே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் மனதால் சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவங்களால தன்னுடைய அந்த சந்தோஷமான உள்ளுணர்வு மூலமாக, தூய்மையான எண்ணங்கள் மூலமாக உலகத்தின் வாயு மண்டலத்தையே மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரி சேவை செய்ய முடியுன்றார். சூப்பர் இல்லையா? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அது வெளியிலே தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் மிகப்பெரிய பதவி அவங்களால அடைய முடியுன்றார். ஆக்சுவலாக மற்ற சேவையில் இருக்கிறவங்களுக்கு கூட வீண் எண்ணம் வரும், சமஸ்காரம் முதல் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஆனால் அந்த குடும்பத்தில் பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எது பயங்கர நெகட்டிவோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். புத்தியினால் விலகி இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் வாயுமண்டலத்தினால் மாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் தாய்மார்கள் தான் இந்த சேவையை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள். தற்சமயத்தில் உலகத்துக்கு மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. இல்லை, மனசுக்கு அமைதி கிடைக்கல. அப்போ யார் மனதினால் சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அவர்கள் தங்கள் மனதின் மூலமாக அமைதியின் அதிர்வலைகளை பரப்ப முடியும், மற்றவர்களை அமைதிப்படுத்த முடியும். அதுக்கு அவங்க அமைதியாக இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? அமைதி கடலான தந்தையின் நினைவில் இருக்கிறதுனால அது சாத்தியம். அவர் நினைவில் இருக்கும்போது தானாகவே அமைதியின் கிரணங்கள் உங்களை சுற்றி பரவிக்கிட்டே தான் இருக்கும், வாயுமண்டலத்தை அமைதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைதியை தானமாக கொடுக்குறவங்க தான் மனதால் மகாதானி ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த வரதானம். ஸ்லோகன் உங்களுடைய சுய புருஷார்த்தம், சுய முயற்சி எப்படி இருக்குன்னா, நீங்கள் பண்ணுற முயற்சி பார்க்கும்போதே மற்றவர்களுக்கும் அந்த முயற்சி பண்ணணும்னு ஆசை வரணும், அந்த மாதிரி இருக்கணுன்றார். உதாரணத்துக்கு இனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அவ்யக்த இஷாரா, சம்பனம் மற்றும் கர்மாதீத்த ஆகிறதுக்கான தீவிர பயிற்சி. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பாபாவுக்கு சமமான உயிரோட்டமான சித்திரம் ஆகுங்கள். இல்லையா, பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவர். பாபாவுக்கு உடம்பு கிடையாது. ஸோ நம்மை பார்க்கும்போது பாபா தெரியணும், இயேசு சொல்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும்? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகணும். ஏன்னா பாபா அப்படி தான் இருக்கிறார். ஸோ உங்களை பார்க்கும்போது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் தெரியணும் எல்லோருக்கும். ஒரு சக்தி பிழம்பு வந்து நிற்கிது எனக்கு முன்னாடின்னு தெரியணும். அதனால தான் சிவனை கூட ஜோதி பிழம்பாக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ உங்களுடைய சங்கல்ப சக்தியின் மூலமாகவே சொற்பொழிவை தயார்படுத்துங்கன்றார். இது சமஸ்கிருதத்தில் வாய் வழியாக சொற்பொழிவு பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அமைதி சக்தியின் மூலமாக, சங்கல்ப சக்தியின் மூலமாக சொற்பொழிவை தயார்படுத்துங்கன்றார். இல்லை, அந்த எண்ணத்தை இப்போ வாய்மொழி மூலமாக சொல்கிறது ஒருத்தருக்கு செய்தியை சொல்கிறீங்க, அதை சங்கல்பத்தின் மூலமாகவே, எண்ணங்கள் மூலமாகவே உங்களால் சொல்ல முடியணும். மிகப்பெரிய சீக்ரெட் சொல்கிறார். அதுக்கு ரெடி ஆகுங்கன்றார். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு தான் கர்மாதீத்த நிலை. ஸோ கர்மாதீத்த நிலையில் இருந்து வரம் கொடுக்கிற மூர்த்தி அந்த பார்ட்டு நடிங்கன்றார். கர்மாதீத்த நிலைனா எந்த கர்மத்தின் பலனும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது, எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நினைக்கிறது அவங்களுக்கு வரமாக அமையும். ஏன்னா அதில் எந்த சுயநலமும் இருக்காது, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த சம்பூர்ண தன்மை பக்கத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. பிறகு எந்த இடத்துல என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வினாடியை விட கம்மியான நேரத்தில் உங்களால் அதற்கான கமெண்ட் கொடுக்க முடியுன்றார். இல்லையா, ஒயர்லெஸ் மூலமாக. இப்போ மொபைல் ஃபோன்லாம் ஒயர்லெஸ் தானே, இல்லை, இங்கேருந்து அங்கே அமெரிக்காவுக்கு நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்காது கடைசியில். அப்போ உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக உங்களால் அந்த செய்தியை கொடுக்க முடியுன்றார். ஒரு செகண்டை விட ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டுன்றமே அந்த மாதிரி நீங்கள் என்ன காரியம் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய வைக்க முடியுன்றார். கர்மாதீத்த நிலையுடைய பவர் பாருங்கள். ஸோ அந்த கர்மாதீத்த நிலையின் ஆதாரத்தில் ஒரு நொடியில் நீங்கள் சங்கல்பம் செஞ்ச உடனே அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடுன்றார். சமசூப்பரில் இந்த சீக்ரெட்டு தான் பைபிளில் வந்து நீ கடுகளவு நிச்சய புத்தியோட அந்த மலை அப்பால் பேருந்து போய் விழணும்னு சொன்னால் விழுந்துடும்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கல்பத்தின் சக்தியை குறிக்கிறது இது. அதுக்கு எல்லாத்துலேருந்தும் பற்று விலகி இருக்கணும். ஸோ அதெல்லாம் அதில் சொல்லப்பட்டு இருக்காது. ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா, செம பவர்ஃபுல் முரளி.
குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் அவ்யக்த இஷாரா பயங்கர பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.